அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்திருப்போம். ஒண்ணா சாப்பாடு ஷேர் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நின்றுப்பாங்க. எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுருப்பாங்க நமக்காக. அப்பேற்பட்ட உறவு கூட இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மாரி முகத்த பார்த்துட்டு பார்க்காத மாரி போற சூழ்நிலைலாம் வரும். நம்மளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தவங்க யாரோ ஒரு 3வது மனுஷன் மாரி இருப்போம். ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால தூரமா விலகி நிப்போம். ஒரு சில விஷயங்கள் நம்மள ரொம்ப தள்ளி வைக்கும். இதுல 8 படிநிலை சொல்வாங்க. சொல் திரிபு, புறம் கூறுதல், கற்பனை பெருக்கு, பேராசை, சினம், கசப்பு, ஐயம், வஞ்சம்னு. இந்த 8 படிய மட்டும் ஏறி மேல போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க யாரோ, அவங்க யாரோன்னு ஆயிடுவீங்க. கண்டிப்பா இந்த படியில நீங்க 1வது படியில நிக்கலாம், 2ல நிக்கலாம், 3ல நிக்கலாம். தயவு செய்து எதுல நின்னாலும் திரும்பி வந்துருங்க. வேணாம். யாராவது ஒருத்தர் ஈகோவ விட்டு போய் பேசிடுங்க. நீ பெரியவனா? நான் பெரியவனா? நீ பெரியவளா? நான் பெரியவளா? இந்த எண்ணத்தினால இந்த லைஃப தொலைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம கூட பொறந்த உறவு அது. நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட நிப்பாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும். ஆனா இந்த ஒரு சின்ன ஈகோனால 2 பேரும் யாரோ ஒருத்தர் மாரி இருக்காதீங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.